ஹாய் வாஸ் ஹவாயோ உங்கள் ரூபஞ்சர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈவினிங் சூப்பரான ஸ்நாக்ஸு சைனீஸ் ஸ்டைலில் சிக்கன் வாண்டன் நல்லா கிறிஸ்பியாக ஹாட் கார்லிக் சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அந்த சிக்கன் வாண்டன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே பாய். முதல்ல ஒரு அரை கிலோ மைதா எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சுகரு, ஒரு அரை டீஸ்பூன் பட்ரு போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு டைட்டாக பண்ணிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு பரோட்டா மாவும் டைட்டாக பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிணைஞ்சிடலாம். இப்போ அது நல்லா ஊறட்டும் ஒரு 20 நிமிஷம். நாம் அதுக்கு ஸ்டெப்பிங்க்கு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து இந்த மாதிரி நல்லா கைமா பண்ணிக்கலாம். பொடிசாக சாப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போது அந்த ஸ்டெப்பிங்க்கு தேவையான மசாலா ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர், சால்ட்டு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பச்சை சிகப்பு குடமிளகா, ஸ்ப்ரிங் ஆனியன், செல்லரி, கொத்தமல்லி இது எல்லாமே பொடியாக நறுக்கிக்கணும். இப்போ நம்ம அதை சிக்கன் எடுத்துகிட்டு எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா ஊறி ஸ்மூத்தாக ஆயிடுச்சு. இப்போ அந்த மாவு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பால் பண்ணிக்கலாம். நம்ம பூரிக்கு என்ன சைஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி பால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ பூரிக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிட்டு அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு சுற்றியும் தண்ணி தொட்டு தடவிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை நடுவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஒட்டிடலாம். கிட்டத்தட்ட சமோசா ஸ்டைலே தான். இப்போ சென்டரில் கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணி வச்சுட்டு அந்த எஜ்ஜும் இந்த எஜ்ஜும் பிடிச்சிட்டு நடுவில் ஒட்டிடலாம். இது பார்க்குறதுக்கு ஒரு ரோசா பூ மாதிரியே இருக்கும். இப்போ அதுலேயே வந்துட்டு இன்னொரு ஸ்டைல் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பீஸ் எடுத்து சென்டரில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை எடுத்து வச்சுட்டு இப்படி எல்லா பக்கமும் ஒட்டுக்காக பிடிச்சிட்டு வச்சிடலாம். சுருக்கு பை மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் மணி பேக் வாண்டன்னு சொல்லுவாங்க. இப்போ மறுபடியும் பாருங்கள், பொறுமையாக எப்படி ஒட்டுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். தண்ணி தொட்டுக்குங்க, சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டெப்பிங் சிக்கன் மசாலா எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. அப்படியே அந்த மாவை உங்கள் பக்கம் எடுத்து ஒட்டிக்குங்க. இப்படி எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விட்டு ஒட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா ஆயில் உள்ளே போச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ சென்டரில் கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே பிடிச்சி ஒட்டுக்க ஒட்டிடுறீங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி இப்போ எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அதே மாதிரி எல்லாமே செஞ்சாச்சு.
இது சாப்பிட்றதுக்காக ஹாட் கார்லிக் சாஸ்ன்னு நம்ம ஒன்று பண்ண போகிறோம். கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் செல்லரி, ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சிக்கன் ஸ்டாக் வாட்டர் ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சுகரு, கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ், வரமிளகா 1-2 அரைச்சது, டொமேட்டோ சாஸ், கூடவே கொஞ்சம் வினிகர் ஊற்றிக்கிங்க, அப்புறம் சோயா சாஸ் ஊற்றிக்கிங்க, லைட்டாக ஃபுட் கலர் ரெட்டு சேர்த்துக்குங்க, கொஞ்சம் ஒயிட் பெப்பர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா திக்காகிடும். இப்படி இப்போ நமக்கு ஹாட் கார்லிக் சாஸ் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாண்டனை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஹாட் கார்லிக் சாஸ் சிக்கன் வாண்டன் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்.